செகண்ட் கிரேட் ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமன தேர்வில் பாஸ் பண்ணி 12 வருடங்களாக எங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்காமல் நாங்கள் காத்துட்ருக்குறோம். 2012 எக்ஸாம் எழுதினோம். வெயிட்டேஜ் முறையால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். 2012 தேர்ச்சி பெற்று செகண்ட் கிரேட் ஆசிரியர் தொடக்கநிலை கல்வி ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றோம். அதுலேயும் வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் குறைவாக பெற்று நாங்கள் வந்து பணி வாய்ப்பை இழந்தோம். அதுக்கப்புறம் 2013 எழுதினோம். 13லேருந்து இன்ன வரைக்கும் 2013 ஒரு தேர்வு, 2017 ஒரு தேர்வு, 2022 ஒரு தேர்வு, எல்லா தேர்வுலேயும் தேர்ச்சி பெற்று இன்னும் பணி வாய்ப்பு வழங்கப்படாத ஆசிரியர்கள், செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் 12 வருடங்களாக இப்போ தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டோம். தகுதி தேர்வு இல்லாமல் நியமன தேர்வுலையும் பாஸ் பண்ணி, தமிழில் கட்டாய தேர்வையும் பாஸ் பண்ணி, தமிழ் கட்டாய தேர்வு தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க. அதுலேயும் நாங்கள் பாஸ் பண்ணி இன்னும் பணி வாய்ப்பு வழங்கப்படலை. 12 ஆண்டுகளாக பணி வாய்ப்பு வழங்கப்படலை. இப்போது வந்து அரசாங்கம் வந்து 2768 வேக்கன்சி வந்து அறிவித்தாங்க. நாங்கள் இப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினோம். இப்போ தான் அதுக்கு என்னுடைய ரிசல்ட் வந்துச்சு. இப்போ 3468 பேரை கூப்பிட்ருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1:1.25 அந்த சதவீதத்தில். இப்போ 4 வேக்கன்சிக்கு 5 பேர் அந்த விகிதத்தில் கூப்பிட்ருக்காங்க. எங்களில் நிறைய பேர் வந்து 40 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கிறவங்க மனநிலைமையிலையும் இருக்கோம். படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாமல் நான் 98 மார்க் வாங்கியிருக்கேன், 96 மார்க் வாங்கியிருக்கேன். 98 வரைக்கும் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. நேற்று சிவிக்கு அழைச்சிருக்காங்க. டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு செகண்ட் கிரேடு 2023 வந்து 6553 ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அறிவிச்சிருக்காங்க. 2024 வந்து 1766 வேக்கன்சி நிரப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க, 2768 பேர் தான் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் பாஸ் பண்ணி நியமன தேர்வும் பாஸ் பண்ணி, தமிழ் கட்டாய தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி, இந்த 96 மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம். 96, 100, 98, 95 அந்த மாதிரி எடுத்திருக்கோம். பணி வாய்ப்பை இழந்துட்டு நிற்கிறோம். நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க சார். 3600 பேருக்கு வெளியிட்டிருக்காங்க. 12 வருட காலமாக 2700 வேக்கண்ட் தான் இருக்கிற அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எங்கள் குழந்தைங்களே வந்து 12th முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் படிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வயசு எங்களை விட கம்மியான வயசெல்லாம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. 2013 நான் வெயிட்டேஜ் அடிப்படையில் 2013 பாஸ் பண்ணேன் சார். சீனியாரிட்டி அடிப்படையிலையாவது ஒருத்தவங்க ஏஜ் வந்து 40, 45, 50 வயசு வரைக்கும் காத்துட்ருக்காங்க சார். 50 அவங்க ஏஜ் சீனியாரிட்டி பாருங்கள். 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க சீனியாரிட்டி பாருங்கள். இன்னமும் ஒரு நியமன தேர்வுனா நாங்கள் எப்படி படிக்க முடியும்? இனி ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாது. அரசாங்கம் 179 வந்து அரசாணையை ரத்து பண்ணணும்னு நாங்கள் தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் இனி ஒரு தகுதி தேர்வும் எங்களுக்கு தேர்ச்சியும் எங்களால் பண்ண முடியாது.